ஏற்கனவே நம்ம ஓம்கரேஸ்வர் மற்றும் பாகண்டேஸ்வரர் கோயிலில் பார்த்த மாதிரி இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸு இதெல்லாம் வந்து நாட் அலோட். ஸோ நீங்கள் பார்க்குறது தான் வந்து அழகான பிரம்மகிரி மவுண்டன்ஸ். இந்த பிரம்மகிரி மலைத்தொடர்களில் தான் வந்து பார்த்தீங்கன்னா காவிரி ஆறு உற்பத்தி ஆகுது. ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி நீங்கள் அதே பஸ்ஸில் திருப்பி போகணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு ½ தான் டைம் இருக்குது. ஸோ நீங்கள் கரெக்டாக போயிட்டு சாமி தரிசனம் பண்ணிவிட்டு தலைக்காவிரி உற்பத்தி ஆகிறத பார்த்துட்டு வரதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு அங்கேருந்து நிறைய ஆட்டோ ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. நான் ஒரு சின்ன டேங்க் மாதிரி கொண்டுவோம். இது வந்து பிரம்ம குண்டிகை இல்லைனா தீர்த்த குண்டிகை அழைக்கப்படுது. இங்கே வர பக்தர்கள் வந்து அவங்க மனசில் அவங்களுடைய பிரார்த்தனைகளை நினச்சிட்டு ஜோதி காசை வந்து விட்டுறாங்க. இது கூடிய சீக்கிரமே வந்து வழிக்கு நம்பப்படுது. அது மட்டும் இல்லாமல் வருடந்தோறும் அக்டோபர் மாதம் 17ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா தீர்த்தோபாவான ஒரு பண்டிகை வந்து ரொம்பவே விமர்சையாக வந்து இங்கே வந்து கொண்டாடப்படுது. காவேரி நதி வந்து உருவாகிற இடம். ஸோ ஊற்றெடுத்து உருவாகிற இடம் வந்து இந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் தான். ஸோ அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளியால் செய்யப்பட்ட ஒரு சிவலிங்கம் வந்து இருக்கும், நீங்கள் பார்க்கலாம். ஸோ அந்த இடத்துல தான் வந்து காவிரி ஆறு வந்து உருவாகிற இடம்.